ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கிராஸ் சைட் ஸ்கிரிப்டிங் அதாவது எக்ஸ்எஸ்எஸ்னால் என்ன, ஒரு வெப்சைட்டில் எக்ஸ்எஸ்எஸ் வல்னரபிலிட்டி இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு மேனுவலாக எப்படி செக் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ரீவியஸ் வீடியோலேயே வந்து பார்த்துருந்தோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, எக்ஸ்பியர்ன்ற ஒரு கிட்டப் டூலை வந்து யூஸ் பண்ணி எக்ஸ்எஸ்எஸ் வல்னரபிலிட்டி ஸ்கேன் பண்ணுற டூலை வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணி அதை வந்து கான்ஃபிகர் பண்ணி ஒரு வெப்சைட்டில் எக்ஸ்எஸ்எஸ் வல்னரபிலிட்டி இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோமேட்டடாக எப்படி வந்து ஸ்கேன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து கிராஸ் சைட் ஸ்கிரிப்டிங்னா என்ன, அதனுடைய டைப்ஸு எல்லாமே வந்து கிளியராக வந்து ஒரு வீடியோவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோவோட லிங்க்கை இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ நீங்கள் அந்த வீடியோ பார்க்கலன்னா மறக்காமல் போய் பார்த்துட்டு வந்து இந்த வீடியோ பாருங்கள். ஸோ அப்போ தான் உங்களுக்கு வந்து புரியும். ஸோ இதுதான் வந்து நான் சொன்ன கிட்டப் டூல் XSpear. ஸோ இந்த டூலை வந்து ஸ்க்ரோல் பண்ணி நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, எப்படி யூஸ் பண்ணுறது, இதை வந்து எப்படி வந்து கான்ஃபிகர் பண்ணுறது, ஸோ இதனுடைய டூலோட யூசேஜ் என்ன, ஸோ எல்லாமே வந்து இதில் வந்து டீட்டெயிலாக வந்து அவங்களே வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து ரொம்ப வந்து ஒரு பாப்புலரான எக்ஸ்எஸ்எஸ் வல்னரபிலிட்டி வந்து ஆட்டோமேட்டடாக ஸ்கேன் பண்ணுற டூலு. ஸோ நான் என்ன பண்ணேன்னா, அந்த கிட் க்ளோன் லிங்க்கை வந்து நான் என்ன பண்ணேன், கிட்டப் ரெபாசிட்டரி நான் என்ன பண்ணேன்னா காப்பி பண்ணிவிட்டு என்னுடைய டெர்மினலை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு கிட் க்ளோன் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிவிட்டு அந்த கிட்டப் ரெபாசிட்டரி நான் வந்து பேஸ்ட்டு பண்ணுறேன். ஸோ பேஸ்ட்டு பண்ண கொஞ்சம் நேரத்துலேயே எனக்கு வந்து அந்த டூல் வந்து இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இன்ஸ்டால் ஆகிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து செக் பண்ணுறதுக்கு லிஸ்ட்டு எல்எஸ் கமாண்டு யூஸ் பண்ணுறேன். ஸோ எனக்கு வந்து இன்ஸ்டால் ஆகிருக்கு. ஸோ என்னென்னா அதை நான் யூஸ் பண்ண போகிறேன். அதனால் டேரக்டரியை வந்து சேஞ்ச் பண்ணுறேன். சிடி கமாண்ட் யூஸ் பண்ணி அந்த டேரக்டரி உள்ளே போயிட்டேன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோன்னா, இதை வந்து யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம வந்து ஜிம் ஃபைலை வந்து இன்ஸ்டால் பண்ணணும். அந்த போர்ஷனோட ஃபைலை வந்து நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன்னா, சுடோ ஜிம் இன்ஸ்டால் அந்த காப்பி பண்ணதை நான் என்ன பண்ணேன்னா இங்கே பேஸ்ட்டு பண்ணிவிட்டு ஸோ ஜஸ்ட் நான் என்ட்ரு பண்ணணும். கொஞ்ச நேரத்துலேயே எனக்கு வந்து அந்த அந்த ஃபைல் வந்து எனக்கு வந்து இன்ஸ்டால் ஆகுது. ஸோ இது வந்து ஒரு ரெக்குவயர்மெண்ட். இந்த ரெக்குவயர்மெண்ட் இருந்தால் தான் அந்த டூல் வந்து இன்ஸ்டால் ஆகும். ஸோ அதுக்காக தான் அதை வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணுறது. ஸோ XSpear -Hன்னு கொடுத்தோன்னே ஸோ இந்த டூலை வந்து நம்ம எப்படிலாம் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே வந்து எல்லா யூசேஜும் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் ரீட் பண்ணி பாருங்கள். ஸோ இதில் வந்து நம்ம வந்து எல்லாத்தையும் வந்து யூஸ் பண்ண போகிறதில்ல. ஒரு வெப்சைட்டில் ஆட்டோமேட்டடாக நம்ம வந்து ஸ்கேன் பண்ணுறதுக்கு ஒரு சில ஆப்ஷன் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா, என்னுடைய ஃபயர் பாக்ஸை வந்து நான் வந்து ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு வல்னரபிள் வெப்சைட்டை வந்து நான் என்ன பண்ணுறேன்னா எடுக்கிறேன். ஸோ இங்கே நான் என்ன பண்ணுறேன்னா, ஒரு கொரி பாஸ் ஆகிற மாரி ஒரு URL வந்து நான் வந்து எடுக்கிறேன். ஸோ அதை என்ன பண்ணேன்னா, அந்த லிங்க்கை வந்து நான் என்ன பண்ணேன்னா காப்பி பண்ணுறேன். ஸோ இந்த demo.xspire.netன்றது வந்து ஒரு வல்னரபிள் வெப்சைட், அது உங்களுக்கே தெரியும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணேன்னா, XSpear -U வந்து URL டார்கெட் URL போட்டு -V வந்து வெர்போஸ் அப்படின்லாம் வந்து வேர்ஷன், அதாவது அந்த URL பற்றி நம்மளுக்கு வந்து டீட்டெயிலாக வந்து ஸ்கேன் பண்ணி தரோம். நான் என்ன பண்ணுறேன்னா -V கொடுத்துட்டு 1 கொடுத்துட்டு நான் என்ன பண்ணுறேன்னா என்ட்ரு பண்ணுறேன். ஸோ என்ட்ரு பண்ணோன்னே எனக்கு என்ன ஆகுதுன்னா, ஆட்டோமேட்டடாக அந்த வெப்சைட்டில் அந்த URL வச்சு எக்ஸ்எஸ்எஸ் வல்னரபிலிட்டி இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுதுன்னா அதுவே வந்து ஸ்கேன் பண்ண ஆரம்பிக்குது. ஸோ நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் நம்மளே வந்து மேனுவலாக எப்படி வந்து செக் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருந்தோம். ஸோ இதில் வந்து ஒரு டூலை யூஸ் பண்ணி ஆட்டோமேட்டடாக நம்ம எப்படி வந்து ஸ்கேன் பண்ணி எக்ஸ்எஸ்எஸ் வல்னரபிலிட்டி இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லிட்டு தான் நம்ம இப்போ வந்து பார்த்துட்ருக்குறோம். ஸோ அது இப்படி தான் வந்து நம்ம வந்து அந்த கமாண்டை யூஸ் பண்ணோன்னா நம்மளுக்கு வந்து கொஞ்சம் நேரம் வந்து ஸ்கேன் பண்ணோம். ஸோ அந்த URL வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கும். அதுவே ஆட்டோமேட்டடாக வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நம்மளுக்கு வந்து அவுட்புட் வந்து தரும். ஸோ அது வரைக்கும் நீங்கள் வந்து வெயிட் பண்ணுங்கள். ஸோ இந்த டூல் வந்து ரொம்பவே வந்து ஒரு பவர்ஃபுல்லான எக்ஸ்எஸ்எஸ் வல்னரபிலிட்டி வந்து ஸ்கேன் பண்ணுற டூல் தான். கண்டிப்பாக இந்த டூல் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ நான் போடுறதுக்கு வந்து காரணமே வந்து நம்ம மேனுவலாக வந்து டெஸ்ட் பண்ணி டைமை வந்து வேஸ்ட்டு பண்ணிகிட்ருப்போம். ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் வந்து ஒரு டூலை வந்து யூஸ் பண்ணி ஆட்டோமேட்டடாக நம்ம டைமை வந்து இந்த டூல் யூஸ் பண்ணுறது மூலிமா வந்து சேவ் பண்ணிக்கலாம். ஸோ என்ன ஆகுதுன்னா, ரிசல்ட் வந்து வந்துருச்சு. ஸோ ரிசல்ட்டில் வந்து டீட்டெயிலாக வந்து எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்து படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து புரியும். அதாவது கிட்டத்தட்ட ஒரு 250 கொரி கிட்ட வந்து ஒரு XSS பேலோட வந்து நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னா டெஸ்ட் பண்ணி நம்மளுக்கு வந்து அதனுடைய இஷ்யூஸு,
அதுக்கப்புறம் பேலோடு என்ன பேலோடு யூஸ் பண்ணியிருக்குது அது வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்குது. ஸோ எல்லாமே வந்து டீட்டெயிலாக வந்து அதுவே வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஸ்கேன் பண்ணி கொடுத்துருக்குது. இதுலேயே வந்து ரெஃப்ளெக்டடா, ஸ்டோர்டா, என்ன டைப் ஆஃப் வல்னரபிலிட்டி எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அதுவே வந்து எல்லாமே வந்து கொடுத்துருக்குது. ஸோ நான் என்ன பண்ணேன்னா அது ஸ்கேன் பண்ணி கொடுத்த ஒரு பேலோட நான் என்ன பண்ணேன்னா காப்பி பண்ணி வந்து அந்த வெப்சைட்டை வந்து ஓப்பன் பண்ணி பேஸ்ட் பண்ணால் மேனுவலாக ஒரு இன்புட் ஃபீல்டில் மலிஷியஸ் எக்ஸசஸ் ஸ்கிரிப்டை வந்து நம்ம வந்து இன்ஜெக்ட் பண்ணும்போது நம்மளுக்கு அவுட்புட் எப்படி வருமோ அதே போல் தான் ஆட்டோமேட்டடாக நம்மளுக்கு வந்து ஸ்கேன் பண்ணி தந்த ஒரு பேலோடு. ஸோ அந்த பேலோடை நான் என்ன பண்ணுறேன்னா காப்பி பண்ணி ஃபயர் பாக்ஸில் ஓப்பன் பண்ணி அந்த வெப்சைட்டில் ஒரு இன்புட் ஃபீல்டில் நான் அந்த பேலோடை வந்து இன்ஜெக்ட் பண்ணுறேன். ஸோ அதே அவுட்புட் தான் மேனுவலாக பண்ணும்போது என்ன அவுட்புட் வருதோ ஆட்டோமேட்டட் பண்ணும்போதும் அதே அவுட்புட் தான் நம்மளுக்கு வந்து சேமாக வந்து வருது. ஸோ நம்ம ஒரு வெப்சைட்டில் ஒரு இன்புட் ஃபீல்டில் நம்ம ஒரு மலிஷியஸ் ஸ்கிரிப்டை வந்து இன்ஜெக்ட் பண்ணுறோன்னா அந்த வெப்சைட்டோட சர்வர் வந்து நம்ம என்ன இன்புட் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராப்பராக வந்து வேலிடேட் பண்ணணும். ஸோ அப்படி வந்து இந்த வெப்சைட்டில் என்னென்னா வேலிடேட் பண்ணாமல் நான் என்ன ஸ்கிரிப்ட் கொடுக்கணும் அது எக்ஸிக்யூட் ஆகி எனக்கு அவுட்புட் வந்து தருது. ஸோ இது போல் ரியல் டைமில் ஒரு வெப்சைட்டில் வந்து இது போல் வந்து வரவே கூடாது. ஸோ அதுவும் இல்லாமல் இந்த டூல் வேறு என்ன ஒரு அட்வான்டேஜ்னால் என்னென்ன ஒரு இன்புட் ஃபீல்டில் வந்து என்னென்ன ஸ்பெஷல் கேரக்டர் வந்து அவைலபிளாக இருக்குது அப்படி அந்த இன்ஃபர்மேஷனும் நம்மளுக்கு என்ன பண்ணுதுன்னா கேதர் பண்ணி தருது. ஸோ லிங்காவோ யூஆர்எல்லாவோ நம்மளுக்கு வந்து கேதர் பண்ணி தருது. ஸோ நான் என்ன பண்ணேன்னா ரேண்டமாக ஒரு சில யூஆர்எல்ஸ்லாம் என்ன பண்ணேன்னா காப்பி பண்ணி வெப்சைட்டில் ஃபயர் பாக்ஸ் ஓப்பன் பண்ணி பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ என்ன ஆகுதுன்னா அதுலேயும் வந்து எனக்கு வந்து இந்த பாப்அப் மெசேஜ் வந்து வருது. அதாவது வந்து XSS வந்து எனக்கு வந்து ரெஃப்ளெக்ட் ஆகுது. ஸோ இது எல்லாமே வந்து மேனுவலாக வந்து டெஸ்ட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன அவுட்புட் தந்ததோ ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு ஸ்கேன் பண்ணும்போது அதே அவுட்புட் தான் வருது. ஸோ ரெண்டுத்துக்கு என்ன டிஃப்ரெண்ட்னா ஆட்டோமேட்டட் பண்ணும்போது நம்ம டைம் வந்து சேவ் ஆகும். ஸோ அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு வந்து தருது. ஸோ நான் என்ன பண்ணேன்னா இன்னும் எனக்கு வந்து டீட்டெயிலாக வந்து இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன்னா வெர்போஸ் 2 வெர்ஷனை வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த வெர்ஷனை வந்து யூஸ் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா எனக்கு வந்து ஸ்டேட்டஸ் கோடு வந்து தருது. ஸோ இதனுடைய ஸ்டேட்டஸ் கோடு என்ன 200 அப்போ ஓகே 300 ரீடைரக்ஷனு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்டஸ் கோடை எனக்கு வந்து தருது. என்ன பராமீட்டர் பாஸ் ஆகுது, என்ன ரெக்வஸ்ட்டில் வந்து பாஸ் ஆகுது, யூஆர்எல் வந்து கெட் ரெக்வஸ்ட்டா போஸ்ட் ரெக்வஸ்ட்டா அப்படின்னு சொல்லிட்டு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனும் வந்து எனக்கு வந்து கேதர் பண்ணி தருது. ஸோ அதுவும் இல்லாமல் அந்த பேலோடையும் தருது. எந்த யூஆர்எல்லில் பாஸ் ஆகுது, அந்த என்ன பேலோடு வந்து அந்த யூஆர்எல்லில் வந்து எக்ஸிக்யூட் ஆகுது, அது வந்து ரெஃப்ளெக்டடா ஸ்டோர்டு XSSஆ அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிஸ்கிரிப்ஷனையும் நம்மளுக்கு வந்து தருது. ஸோ இதை வந்து போட்டிருக்கேன், இன்னும் ஸ்கேன் ஆகிட்டுருக்குது. ஸோ இதில் வந்து என்ன நம்மளுக்கு இன்னும் வந்து அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் வந்து கேதர் பண்ணி தருது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த டூலோட லிங்க்கை வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து தரேன். நீங்கள் வந்து டைரெக்டாக வந்து அதை காப்பி பண்ணி இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிக்கங்க. ஸோ இங்கே பாருங்கள் நம்மளுக்கு வந்து எவ்வளோ இன்ஃபர்மேஷன் வந்து தந்துருக்குது. அது வந்து ஸ்டேட்டஸ் கோடு என்ன ரெஃப்ளெக்டடா அப்படின்னா எந்த பேலோடு வந்து ரெஃப்ளெக்ட் ஆகுது, அது வந்து எந்த கொரியில் வந்து பாஸ் ஆகுது, எந்த பராமீட்டரில் வந்து பாஸ் ஆகுது, அது வந்து கெட் ரெக்வஸ்ட்டா போஸ்ட் ரெக்வஸ்ட்டா. ஸோ அதில் ஸ்கேன் பண்ணி தந்த மாதிரி தான் என்னென்ன ஸ்பெஷல் கேரக்டர்லாம் வந்து அவைலபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இன்ஃபர்மேஷனும் ஆட்டோமேட்டாக அதுவே நம்மளுக்கு வந்து ஸ்கேன் பண்ணி தருது. ஸோ நம்ம வந்து இந்த வீடியோவில் வந்து என்ன பார்த்துருக்குறோன்னா ஆட்டோமேட்டடாக ஒரு XSS அதாவது XSpearன்ற ஒரு டூலை வந்து யூஸ் பண்ணி எப்படி வந்து ஒரு வெப்சைட்டில் வந்து வல்னரபிலிட்டி இருக்கா இல்லையா, அதாவது XSS வல்னரபிலிட்டி இருக்கா இல்லையா அப்படின்னு ஆட்டோமேட்டடாக எப்படி நம்ம வந்து டெஸ்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்த்துருக்குறோம். ஸோ இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். ஸோ பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இன் திஸ் வீடியோ.